ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம முதலாம் தந்திரத்துல அக்னி காரியம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே 5 பாடல்கள் பார்த்துட்டோம். அடுத்த 5 பாடல்கள் தான் இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். முதல் 5 பாடல்கள்ல என்னென்ன பார்த்தோம்னு அப்படி லைட்டா ஒருக்க ரீகால் பண்ணலாம். முதல் பாடல்ல வந்து வேள்வி என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஒரு யாகம் வளர்க்கறதுன்னா அது எப்படி வளர்ப்பாங்க அத பார்த்தோம். 2வது பாடல்ல அந்த வேள்விய வளர்க்கக்கூடியவங்க யாரு? அவங்கதான் வந்து அந்தணர்கள். அப்ப அந்தணர்களை பத்தி பார்த்தோம், அவங்க எப்படி இருக்கணும்னு. 3வது பாடல், அந்த அந்தணர்களால வேள்வி வளர்க்க முடியுதுன்னா அதுக்கு துணையாய் இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம். அது துணையாய் இருப்பது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்கினி தான் துணையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 4வது பாடல்ல அந்த எப்படி வெளியில ஒரு வேள்வி யாகம் வளர்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க உடலுக்குள்ளயும் ஒரு வேள்விய வந்து வளர்க்கணும், அதுதான் உண்மையான வேள்வி அப்படிங்கிறத பார்த்தோம். 5வது பாடல், இந்த வேள்வி வளர்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னா வீடு பேறு அடைதல் தான் வேள்வி வளர்க்கறதுக்கான பயன் அப்படின்னு போன வகுப்புல இந்த 5 பாடல்கள் வந்து பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பாடல்ல இருந்து பார்க்கலாம். இப்ப அடுத்த பாடல் பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா அவர் அந்த வேள்வியில என்ன சொல்ல வர்றாரு, உடலுக்குள்ள நடக்கிற வேள்வினா அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த உடலை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, இந்த கழுத்துக்கு கீழ் பகுதிய வந்து நம்ம பிண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கழுத்துக்கு மேல் பகுதிய வந்து அண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த கழுத்து தான் வந்து கண்டம். சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பேர் இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த கழுத்து மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும். அதனால நீலகண்டன். கண்டன் அப்படின்னா கழுத்தை வந்து குறிக்கும். இப்ப கழுத்துக்கு கீழே உள்ளது பிண்டம். பிண்டம்ங்கிறது நம்ம உடலை தான் சொல்லுவோம். இந்த காக்காக்கு வந்து பிண்டம் வைங்க அப்படின்னா அந்த இப்படி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சுக்கிறது தான் அந்த பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடல் தான். குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு சோறை எடுத்து இப்படி பிடிச்சோம்னா அது எப்படி ஒரு உருண்டு ஒரு மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலும் இருக்கும். அதனால அதைத்தான் வந்து நம்ம பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டம்ங்கிறது என்னன்னா, நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ஆகாயம் அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள், கோள்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து அண்டம். அந்த அவ்வளவு பெரிய அண்டம் தான் வந்து சுருங்கி நம்ம தலைப்பகுதியாவும் அண்டமா இருக்கு. பிண்டத்துக்குள்ள அண்டமா இருக்கு. அண்டத்திலையும் இந்த பிண்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இதுதான். நம்ம உடல்ல எதுனா இந்த தலைதான் வந்து அண்டம், கழுத்துக்கு அண்டம், இந்த உடல் வந்து பிண்டம். இப்ப நம்மலாம் யாருன்னா, நம்ம எல்லாரும் பிண்டம். நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கினின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கு, நம்மளுடைய பிண்டத்துல இருக்கு அந்த அக்கினி. நம்ம இறைவன் அவர் வந்து சிவபெருமான், அவர் வந்து அண்டத்துக்கும் மேல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சிவபெருமான் எங்க இருக்காருன்னா இந்த அண்டத்துல தலைக்குள்ள இருக்காரு சிவபெருமான். நம்ம எங்க இருக்கோம், இந்த பிண்டத்துல கீழே இருக்கோம், சிவபெருமான் மேல இருக்காரு. இது 2யும் இணைக்க முடியாம நடுவுல எது தடுத்துட்டு இருக்குன்னா இந்த கண்டம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கண்டம்ங்கிறது என்னன்னா, நம்ம போன பிறவில செய்த நம்மளுடைய நல்வினை தீவினை இதுதான் வந்து கழுத்துல கண்டமா நின்னு தடுக்குது. கீழே இருக்கிற நம்மளையும் மேல இருக்கிற சிவபெருமானையும் இணைய விடாம இந்த கண்டம் வந்து தடுக்குது. அப்ப எப்படி இந்த கண்டத்தை நீக்கிட்டு நாம போய் இந்த பிண்டம் எப்படி அண்டத்துல சேர்றது, அதுதான் வந்து வீடு பேரடைதல். நம்ம போய் இறைநிலை அடைஞ்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இல்லையா. அது போய் அடையிறதுக்கு தான் வந்து பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒண்ணு திருமூலர் சொல்றது இந்த அக்கினி காரியம், வேள்வி வளர்த்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேள்வினா நம்ம வெளியில பாக்குறோம் இல்லையா, ஒரு ஒரு யாகம் மாதிரி ஒண்ணு வளர்த்து அதுல வந்து நெய் இதெல்லாம் ஊத்தி எரிய விடும்போது அந்த நெருப்பு அப்படியே மேல் நோக்கி போகுது. அதே மாதிரிதான் இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய அந்த மூலாதார அக்னிய வந்து நம்ம அப்படியே எரிய விடும்போது அது ஒரு சீரா மேல் நோக்கி போகும்போது
இந்த இந்த கண்டத்தை யாரெல்லாம் வந்து கடந்து போறாங்களோ அந்த அவங்களுடைய வினைகள் எல்லாம் யாரு எரிச்சிட்டு இந்த கண்டத்தை நீக்குறாங்களோ அவங்களோட அக்கினி என்ன ஆகுது மேல போய் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானும் ஒளியுமா தானே இருக்காரு. அவரும் வந்து ஒருவித அக்கினி சுடராதான் வந்து இருக்காரு. அப்ப இந்த நெருப்பு மேல போய் அந்த நெருப்போட இணைந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து வீடு பேரடைதல். அதத்தான் நம்ம இந்த பாடல்கள்ல வந்து பாக்குறோம். கீழே இருந்தது மேல போய் ஒண்ணு சேர போகுது. அதுதான் அது. அப்ப அந்த அடைப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அது ஏற்கனவே பாடல்ல பார்த்தோம் இல்லையா? அதுதான் மும்மலங்களா இருக்கு. ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மலங்களாவும் அதுதான் வந்து நம்மள அடைச்சுக்கிட்டு இருக்கு. அத நீக்கிறதுக்கான வழியதான் வந்து நம்ம இந்த பாடல்கள்ல பார்க்க போறோம். இப்ப நம்ம 219வது பாடல் பார்க்க போறோம். பாலி அகலும் எரியும் திரிபோல் இட்டு ஊழி அகலும் உருவினை நோய் பல வாலி செய்து அங்கி உதிக்க அவை விழும் வீலி செய்து அங்கி வினை சுடுமாமே. பாலி அகலும் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இருக்கக்கூடிய அந்த யோனி பகுதி, அந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆசனவாய் பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்தை தான் வந்து பாலி அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து ஒரு குழிவான ஒரு விளக்கு போல நாம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா எரியும் திரிபோல் இட்டு நம்ம அந்த அந்த விளக்க வந்து நம்ம பொருத்த போறோம் அப்படின்னா அதுல ஒரு திரி வச்சு அதுல வந்து எண்ணெல்லாம் ஊத்தி எப்படி எரிப்போமோ அதே மாதிரிதான் இந்த வேள்விங்கிறது வெளியில அப்படிதானே நம்ம ஏற்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி இருக்கக்கூடிய அந்த குண்டம்ங்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு வேள்விய வளர்க்கும் போது ஊழி ஆகலும் உருவினை நோய் போல. ஊழி அப்படிங்கிறது நம்ம பல பிறவிகளா நம்மள தொடர்ந்து செய்யக்கூடிய வினைகள். அது என்ன ஆகும்னா உருவினை. அது வந்து கழிந்து போகும். அந்த அந்த வெப்பத்துல அப்படியே உருகி விட்டு போகும். அந்த மாதிரி நோய் பல இந்த வினைகள் மூலமாதான் நமக்கு வந்து இந்த இறப்புங்கிற நோய், முதுமைங்கிற நோய் எல்லாமே வருது. அது எல்லாமே இந்த வேள்வி தீயினால அழிந்து போகும். வாலி செய்து அங்கி உதிக்க அவை விழும். அப்ப இந்த இந்த வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா கழிந்து போக போக இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அக்கினி கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கினி வாலி செய்து அங்கி உதிக்க அவை விழும். அங்க இருக்க அக்கினியோட அது சேரும்போது வீலி செய்து அங்கு வினை சுடுமாமே. இப்ப நம்ம இந்த இந்த அக்கினி போய் அந்த அக்கினியோட இணைந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப வினைகள் செய்தா திரும்பவும் அந்த அடைப்புகள் ஏற்பட்டு நம்மளால அந்த இறைநிலை அடையாம போகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? அது வராது. ஏன்னா இது ரெண்டும் இணைந்த பிறகு அடுத்து வினைகள் இல்லாதபடி இந்த இதுவே வந்து பார்த்துக்கும். அங்கி வினை சுடுமாமே. இந்த அங்கியானதே அடுத்து வினைகள் ஏற்படாதபடி அந்த வினைகளை வந்து சுட்டுவிடும், அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேள்விங்கிறது எப்படி இருக்கும் நம்ம உடலுக்குள்ள அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பாலி அகலும் எரி திரிபோல் இட்டு நம்ம உடல்ல அந்த குண்டம் இங்க சொல்லக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அந்த குண்டலினிங்கிற அக்கினிய ஒரு விளக்கு போல பாவித்து அதுல திரியிட்டு அதை எரித்து நாம வேள்வி வளர்க்கும் போது ஊழி அகலும் உருவினை நோய் போல நம்ம பல பிறவிகளா செய்து வந்த அந்த வினைகள் அனைத்தும் விட்டு ஒளிந்து வாலி செய்து அங்கி உதிக்க அவை விழும். அவை வந்து நம்ம புருவ மத்திக்கு மேல எழும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அக்கினியோட ஒண்ணு சேரும்போது வீலி செய்து அங்கி வினை சுடுமாமே. மேற்கொண்டு வினைகள் வராதபடி அந்த இறைநிலையிலே நம்மளுடைய ஆன்மாவை வந்து நிக்க செய்யும். 220வது பாடல். பெருஞ்செல்வம் கேடு என்று முன்னே படைத்த அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும் வருஞ்செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி அருஞ்செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே.
பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றது நம்ம இப்ப ஈட்டக்கூடிய செல்வம். கார் வேணும், வீடு வேணும், நிறைய படிக்கணும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா செல்வமுமே கேடு. அது தேவையில்லை, அது கெடுதலை தான் தரப்போகுது என்று முன்னே படைத்த. இது எல்லாமே எதனால அது கேடு, தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும். அருமையான செல்வம், அழியாத ஒரு செல்வம் இருக்குன்னா அது நம்மளுடைய தலைவனான அந்த சிவபெருமான். அவனை மட்டும் நாடுவதற்கு வருஞ்செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி, அத்தகைய செல்வம் நமக்கு கிடைக்கும் போது அதுல வரக்கூடிய இன்பத்திலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு எண்ணினோம்னா அருஞ்செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே. அந்த அருமையான செல்வத்தை அடையிறதுக்கு ஆகுதி அப்படிங்கிறது இந்த வேள்வியை தான் சொல்றாரு. அந்த வேள்வி வளர்த்து அந்த பயிற்சி செய்யறவங்களாலதான் அந்த அந்த செல்வ நிலையை அடைந்து அந்த இன்பத்திலே அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். பெருஞ்செல்வம் கேடு என்று முன்னே படைத்த. மற்ற செல்வங்கள், நாம சேர்க்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் தேவையற்றது என்பதை நாம முன்பே உணர்ந்தது போல அருஞ்செல்வம் தந்த தலைவனை நாடும். அழியாத மிகப்பெரிய செல்வமான அத்தகைய தலைவனை நாம் நாடுவதற்கு வருஞ்செல்வத்து இன்பம் வர இருந்து எண்ணி, அந்த ஞான செல்வத்திலேயே நாம இருக்க வேண்டும் என எண்ணி அருஞ்செல்வத்து ஆகிதி வேட்க நின்றாரே. அப்படி உணர்றவங்க எல்லாருமே அவங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேள்விய வளர்த்து அதன்படியே நின்றுதான் இறைவனை அடைய முடியும். 221வது பாடல். ஒன் சுடரானை உலப்பு இலிநாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகு ஏலும் கடந்த அத்தன் சுடர் ஓம தலைவனும் ஆமே. ஒன் சுடரானே, இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம் இல்லையா? ஒன் சுடர் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான ஒளி பொருந்திய சுடராக இருப்பவன். அவன் யாரு? சிவபெருமான். உலப்பு இலி நாதனை, உலப்பு அப்படிங்கிறது அழிவே இல்லாதவன். சிவபெருமானுக்கு அழிவே கிடையாது. நாதனை, அவன் தான் தலைவன். அப்ப ஒளி பொருந்திய தூய்மையான அச்சுடரை உடையவனும் அழிவே இல்லாத எம்முடைய தலைவனுமான ஒன் சுடர் ஆகி என் உள்ளத்து இருக்கின்ற அவ்வளவு உயர்ந்த அந்த சிவபெருமான் அந்த ஒன் சுடராவே எங்க இருக்காரானா நம்மளுடைய உள்ளத்துள்ளும் நிக்கிறார். என் உள்ளத்துள்னு அவருடைய உள்ளத்துள் சொல்றாரு. எல்லாருடைய உள்ளத்துள்ளும் அவரே அந்த ஒளியாகவே, எப்படி அந்த தூய்மையான ஒளியா அவரு நம்ம பாக்குறோமோ அதே தூய்மையோட நம்மளுக்கு உள்ளேயும் இருக்கிறார். கண் சுடரோன் உலகு ஏலும் கடந்த. அத்தகைய சிவபெருமான் நமக்குள்ள இருக்காரு. ஆனா நம்மளால ஏன் பார்க்க முடியலன்னா நம்மளுடைய கண்கள்ல ஒரு ஒரு திரை இருந்து பார்க்க முடியாதபடி அடைத்திருக்கு. உலகு ஏலும் கடந்த. இந்த 7 உலகம் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு உலகம் மாதிரி, ஒவ்வொரு குணங்களோட ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் இருக்கும். உலகு ஏலும் கடந்த அத்தன் சுடர் ஓம தலைவனும் ஆமே. அத்தகைய அந்த தன் சுடர் அப்படிங்கிறது, நம்ம சுடர்னா இப்ப அக்கினி, வேள்வி இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அந்த நெருப்பு ஒரு பயங்கரமான நெருப்போ அப்படின்னு நினைப்போம். ஆனா அது தன் சுடர் அப்படின்னா ஒரு ஒரு குளுமையான சுடர். அந்த சுடரை நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நமக்கு அது ஒரு வெப்பமாவோ ஒரு கஷ்டமாவோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு தன்மையான சுடரா அது இருக்கும். ஓம தலைவனும் ஆமே. அத்தகைய சுடரை ஓமம் அப்படிங்கிறது யாகம் அந்த சொல் தான். அத நம்ம ஒரு பிராணன் மூலமா அத எழுப்புறது. ஓம்ங்கிற நாதம் மூலமா அதை எழுப்புறது. அதுதான் ஓமம் அப்படி மருவி யாகம் அப்படி சொற்கள் மாறுது. அந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த சுடரை நாம எழுப்பி நம்மளுடைய தலைவனை அச்சுடர்ல நாம காணலாம்.
திரும்பவும் பார்க்கலாம். ஒன் சுடரானை உலப்பு இலிநாதனை, தூய்மையான ஒளியை உடைய சுடராக இருக்கக்கூடிய நம் தலைவன், அழிவற்ற அனைத்திற்கும் தலைவனாக உள்ளவன். அத்தகைய ஒன் சுடராய் இருப்பவன் நம்மளுடைய உள்ளத்திலும் அத்தகைய ஒளித்தன்மையுடனே இருக்கிறான். கண் சுடரோன் உலகு ஏழும் கடந்து, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த 7 உலகங்களையும் கடந்து நம்மளுடைய கண்ணுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த இறைவனை, கண்ல இருக்கக்கூடிய திரை நீங்கி நாம அவரை வழிபடணும், பார்க்கணும் அப்படின்னா, தன் சுடர் ஓம தலைவனும் ஆமே, அந்த தன்மையான சுடராக இருக்கக்கூடிய அத்தகைய தலைவனை நாம பார்க்கிறதுக்கு அந்த வேள்வி செய்யும் போதுதான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப இத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, கோயில்ல நடக்கக்கூடிய இந்த தீபாரணை எதுக்கு, இதெல்லாம் எதுக்குன்னு. அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த பழங்காலத்து கோயில்களை எடுத்துக்கணும். அந்த கோயில்ல எல்லா இடமுமே இருட்டாதான் இருக்கும், எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது. இப்ப நம்ம எல்லா இடங்கள்லயும் லைட் போட்டு நல்லா ஜெகஜோதியா வச்சிருக்கோம். அப்ப அந்த அந்த இறைவனை நமக்கு எப்படி காட்டுவாங்கன்னா, நம்ம போய் சாமி கும்பிட நின்னுட்டோம் அப்படின்னா அந்த கருவறை இருட்டா இருக்கும். அதுலயும் 3 ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஸ்கிரீன் எப்படா விலகும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்கிரீனா விளக்குவாங்க. அந்த 3 ஸ்கிரீனையும் விளக்குன பிறகு அந்த அதுக்கப்புறம் தான் அந்த இது சூடம் பொருத்துவாங்க. அதுக்கு முன்னாடி வர அங்க எந்த வெளிச்சமும் இருக்காது, இருட்டா இருக்கும். அப்ப அந்த சுடரை அந்த இறைவனுடைய பாதத்துல இருந்து அப்படியே காட்ட ஆரம்பிச்சு அப்படியே மேல கொண்டு போய் காமிப்பாங்க. அதுதான் இந்த வேள்வி. நம்ம உடல்லையும் அந்த குண்டலினி சக்தி, அந்த அக்கினிங்கிறது கீழே அது எழும்பாம தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்போ வேள்வி செஞ்சு அதை எழுப்புறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்பி வரும். அப்ப நம்மளுடைய கழுத்துலதான் அந்த 3 விதமான திரைகள் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயைன்னு இருக்கும். அந்த ஒவ்வொரு திரையா நாம விளக்குன பிறகு அந்த இடத்துல இவ்வளவு நேரம் இங்க உள்ள இருந்து இங்க வர்ற வரைக்கும் இருட்டா இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த இறைவனை காமிச்சு கொடுக்கும். இந்த திரை தான் நமக்கு கண்ணையும் அடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த திரை விலகுன பிறகுதான் அந்த ஒளிய நம்மளால பார்க்க முடியும். அதே இததான் திருமூலரும் இந்த பாடல்ல விளக்கி இருக்காரு. எப்படி அந்த திரை விலகி நம்மளால இறைவனை பார்க்கிறது அப்படிங்கிறத. அடுத்து 222வது பாடல். ஓமத்துள் அங்கியின் உள் உளன் எம் இறை, ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன், வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல், கோமத்துள் அங்கி குறைக்கடல் தானே. ஓமத்துள் அங்கியின் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த யாகம், அதுதான் ஓமம். அதுல இருக்கக்கூடிய அங்கி, அதுல இருக்கக்கூடிய நெருப்பு. உள் உளன் எம் இறை, அந்த அந்த நெருப்புக்குள்ள இருக்கிறவன் தான் எம் இறைவன். அப்ப நம்ம வெளியில பார்க்கக்கூடிய அந்த வேள்வியா இருந்தாலும் சரி, உள்ள நாம வளர்க்கிறோம், ஒரு வேள்வி வளர்க்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, எந்த வேள்வினாலும் சரி, அந்த நெருப்புக்குள்ள இருக்கிறவன் யாருன்னா நம்மளுடைய இறைவன். ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன். ஈமம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஈம சடங்கு, ஈம காரியம்னு சொல்றோம் இல்லையா, கடைசியா நம்ம இறந்த பிறகு அந்த டெட் பாடிக்கு செய்யக்கூடிய சடங்கை அந்த ஈம சடங்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈமத்துள் அப்படின்னா ஒரு இப்ப நம்ம உயிரோட இருக்கோம், இந்த வேள்வியா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவன் இந்த உடல் இறந்துருச்சுனாலும் அதுக்குள்ளயும் அவன் நெருப்பாவே இருந்து அந்த நெருப்பு தான் இந்த உடல்ல மக்க செய்து அழிக்க செய்து. அப்ப நம்ம இறந்த பிறகு உள்ள இருக்கிற அந்த எல்லா உறுப்புகளும் எப்படி அழியுதுன்னா, அதுக்கும் இந்த இறைவன் தான் ஒரு அக்கினியா உள்ள இருந்து அந்த அழித்தல் தொழிலையும் உள்ள இருந்து செய்துகிட்டு இருக்கான். ஈமத்துள் அங்கி இரதம் கொள்வான் உளன், நம்மள உயிரோட வாழ வைக்கிறதுக்கும் அவன் தான் உள்ள நெருப்பா இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இறந்த பிறகு அந்த உறுப்புகளை அழிக்கிறதுக்கும் அவன் தான் நெருப்பா உள்ள இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கான். வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல்,
இப்ப இந்த இடத்துல அங்கி அப்படிங்கிறது உடை, ட்ரெஸ்ஸ குறிக்கும். வேமத்துல் அங்கி அப்படின்னா ஒரு ஒரு ட்ரெஸ், நம்ம ஒரு சேலை நெய்ய போறோம்னா என்ன ஆகும்னா நூல் நூலா இருக்கும். அந்த நூலை ஃபுல்லா அப்படியே ஒண்ணு போல நெஞ்சி பஞ்ச திரிச்சு அதை நூலாக்கி அப்புறம் ஒவ்வொரு நூலா சேர்த்து அதை புடவையா கொண்டு வருவாங்க. பஞ்சா இருக்கும்போது நம்மளால அந்த பஞ்சை பிக்க முடியும், அடுத்து நூலா இருக்கும் போதும் நம்மளால அக்க முடியும். ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆடையா வடிவமைச்சிட்டாங்கன்னா நம்மளால அதை கைட்டெல்லாம் பிக்க முடியாது, ஒரு சிசரை வச்சுதான் வெட்டுவோம். அது அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருது. ஒரு மயிர் போல ஈஸியா இருக்கக்கூடிய அந்த நூல் தான். ஆனா பல நூல்கள் ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்படும் போது அது எப்படி ஒரு ஆடையா மாறுது. அதே மாதிரிதான் வேமத்துல் அங்கி விளைவு வினைக்கடல். நம்ம செய்த வினைகள் இருக்கு இல்லையா, வினைகள் சின்ன சின்ன வினைகள் தான். இப்ப நமக்கு தோணும் இல்லையா, நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், சும்மா சின்ன சின்ன வினைகள் தானே செய்யறோம், இதுக்கேவா நமக்கு இன்னும் பல பிறவி வரப்போகுதுன்னா அது இந்த புடவை மாதிரி தான். சின்ன சின்ன வினைகள் தான், ஆனா அது எல்லாம் ஒண்ணு சேர்க்கும் போது அது என்ன ஆகுது, ஒரு ஒரு மிக பெரிய கடல். அந்த ஆஹ் பல அலைகள் சேர்ந்த ஒரு ஒரு எவ்வளவு ஒரு வலிமையான ஒரு கடல் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வினை அப்படி கடல் மாதிரி சேர்ந்து இந்த பிறவிய அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கிருது, திரும்ப திரும்ப பிறக்க வைக்குது. ஹோமத்துல் அங்கி குறைக்கடல் தானே. அத்தகைய அந்த அலை அடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கடலை கூட எது வத்த செய்யுதான், ஹோமத்துல் அங்கி, நம்ம ஓமம் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடிய அந்த அங்கி. இந்த இடத்துல அங்கிங்கிறது நெருப்பை குறிக்குது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த அங்கி என்ன செய்யுது, குறைக்கடல் தானே, அந்த மிகப்பெரிய வினைங்கிற அந்த வற்றாத கடலை கூட குறைத்து வத்த வச்சு நமக்கு அந்த வினை இல்லாம ஆக்கி நம்மளுக்கு இறைநிலை கொண்டு போகுது. அப்ப வேள்வி நம்மளுடைய வினைகளை தீர்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். ஓமத்துல் அங்கியின் உள்உலன் எம் இறை. நம்ம உடல்ல வளர்க்கக்கூடிய அந்த யாகம்தான் நம்ம உடலை இயக்குது. அந்த யாகத்துல இருக்கக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய அந்த அங்கிதான் நம் இறைவன். ஈமத்துல் அங்கி இரதம் கொள்வான் உலன். நம்ம இறந்த பிறகு நம்ம உடல் எப்படி அழியுதுன்னா அப்பயும் நமக்குள்ள ஒரு சுடரா இருந்து அந்த அந்த அங்கிதான் அந்த உடலையும் அழிக்குது. வேமத்துல் அங்கி விளைவு வினைக்கடல். எப்படி ஒரு நூல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆடைய வலிமையா மாத்துதோ அதே மாதிரி நம்ம செய்த சிறு சிறு வினைகள் எல்லாம் கடல் போல ஒண்ணு சேர்ந்து இந்த பிறவிய மிக வலிமை உடையதா மாத்துது. கோமத்துல் அங்கி குறைக்கடல் தானே. நம்ம யாகம் பண்ணி வளர்க்கக்கூடிய அந்த வேள்வியானது இத்தகைய கடலை கூட வற்ற செய்து வினைகள் இல்லாம மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த அக்னி காரியத்துல கடைசி பாடல் வந்துட்டோம். அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கி இருக்கும் வகை அருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இளைப்ப பெருமதி பொங்கி நிறுத்தும் புகழ் அது ஆமே. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இத்தகைய வேள்வி இந்த யாகம்தான் இவ்வளவு இதையும் செய்ய போகுது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப அத செய்ய நமக்கு யார் சொல்லி கொடுப்பான்னு முதலே சொன்னாரு, அந்தனர். அவங்கதான் அந்த வேள்விக்கான பயிற்சியும் தெரிஞ்சு இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுடைய இது என்ன அப்படிங்கறதுதான் கடைசி பாடலா கொடுத்திருக்காரு. அடுத்த தலைப்பு அந்த அந்தணர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்தணர்களுக்கான ஒழுக்கம் அடுத்த தலைப்பா வருது. அந்த வரப்போறத இந்த பாடல்ல கொஞ்சம் எளிமையா சொல்லியிருக்காரு. அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து. இந்த அங்கி அப்படிங்கிறது இந்த நெருப்பு. இத எப்படி பயிற்சி பண்ணி மேல கொண்டு போகணும், அந்த இடத்துல அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த கலைகளை அந்த ஆற்றலை உணர்ந்தவர்கள். அங்கே இருக்கும் வகை அருள் செய்தவர். அத அங்கேயே அந்த இடத்திலேயே நிறுத்தும் போது நமக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த இறை அருள் கிடைக்கும். அதை கிடைக்க செய்தவர். எங்கும் நிறுத்தி இளைப்ப பெருமதி. நம்மளுடைய இனி அதை நம்ம நிறுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மறுபிறவி கிடையாது.
போன பிறவியில நாம செய்த அந்த வினைகள் அனைத்தையுமே வந்து அதுதான் வந்து தீர்த்து விடும். திரும்ப நமக்கு இறப்ப வந்து கொண்டு வராது. பொங்கி நிறுத்தும் புகழ் அது ஆமே. அது ஒண்ணுதான். நம்ம இன்னொரு பிறவி வராதபடிக்கு நாம செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் தான் வந்து நமக்கு வந்து புகழை உண்டாக்கும். இந்த வேள்வியை நாம திரும்ப திரும்ப செய்து அதுலயே அந்த இறைத்தன்மையிலே நம்மள நிப்பாட்டி வைக்கிறது ஒண்ணுதான் வந்து நமக்கு வந்து புகழ் சேர்க்கும். புகழ்ங்கிறது எதுனா மறுபிறவி நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் நமக்கான புகழ். அதை சேர்க்கிறது வந்து இந்த வேள்வி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்தணர்கள் மூலமா நாம எப்படி வந்து இத பயிற்சி பண்றதுங்கிறத அடுத்து சொல்வாரு. இருக்க பார்க்கலாம். அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து. அந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த யாகத்தீயை எப்படி மேலெழுப்பி அதை அங்க மேல கொண்டு வந்து எப்படி நிறுத்துவது, அங்கே இருக்கும் வகை அருள் செய்தவர், அத நமக்கு அங்கேயே நிப்பாட்டுறதுக்கு எப்படி அப்படிங்கிற அந்த அருள் சொல்லி கொடுக்கிறவங்க. எங்கும் நிறுத்தி இளைப்ப பெரும்பதி. அங்க அங்க நிறுத்தும் போது நமக்கு வந்து எந்த எந்த மறுபிறவியோ அந்த போன பிறவியோட வினைகளோ எதுவுமே இல்லாதபடி அத உணரக்கூடியது. பொங்கி நிறுத்தும் புகழ் அது ஆமே. அத்தகைய புகழ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த வேள்வி வளர்த்து அந்த அந்தணர்கள் மூலமா நாம பயிற்சி பண்ணி அந்த இறைநிலை அடைகிறது. இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அடைவர். இவங்களுக்கு தான் அந்த 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 இன்பம் வந்து கிடைக்கும். இதோட நம்ம அந்த அக்னி காரியம் முழுவதும் நாம பார்த்துட்டோம். 10 பாடல்கள். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பிரியா, இந்த கடைசி பாட்டுல அந்தணர்ங்கிறது நம்ம வந்து குருவா ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி? அதாவது நம்ம வேள்வித்திய நம்ம உடம்புக்குள்ள கத்து கொடுக்கறது வந்து குருதான குருதான கத்து கொடுப்பாங்க. இது பல பயிற்சி பல விதமான பயிற்சி இருக்குல்ல. இப்ப அதுல ஒண்ணு இந்த குண்டலினி சக்தியை எப்படி வந்து மேல எழுப்பி கொண்டு போறது, அத அந்த வேள்வி வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுக்கறவங்க வந்து அந்தணர்கள். அவங்கதான் வந்து அந்த காலத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி தான் இதுல சொல்றாரு. அடுத்த இது நம்ம பார்த்தா புரியும்க்கா. அந்தணர் ஒழுக்கம்னு அவர் சொல்லும் போது அவங்க யாரு, என்ன, எப்படி சொல்ல வர்றாரு அப்படிங்கறது அடுத்தது நம்ம பார்க்கும்போது தெரியும். குருமார்களா அவர் வந்து சொல்லல அந்தணர்னு. அந்த வேள்வி வளர்க்குறவங்களதான் அந்தணர்னு சொல்றாங்க. அக்கா எக்கோ ஆகுதுன்னு நான் உங்களை மியூட் பண்ணேன். ஓகே பிரியா, ஓகே பிரியா, பாத்துட்டேன். அத பாத்துட்டு அப்புறம் டவுட் இருந்தா சரி, ஓகே பிரியா. போன வகுப்புல நம்ம இந்த அபிஷேகம் வந்து அந்த காலங்கள்ல வந்து 5 அபிஷேகம் தான் இருக்கும். இப்ப மாதிரி நம்ம உணவு பொருள் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது அந்த பஞ்சபூத அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னா அந்த நிறங்களை வச்சுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா. மஞ்சள், அந்த சந்தனம் மஞ்சள் நிறத்துல இருக்கிறது அது நிலபூதத்துக்கான நிறம். அதுல பண்ற அபிஷேகம் நிலத்துக்கானது. அடுத்து அந்த திருமஞ்சன பொடி அப்படின்னு சொல்றது அது எல்லாமே ஒரு ஒரு பிரவுன் ஷேடடா இருக்கும். அது நீருக்கான நிறம். அப்புறம் குங்குமம் சிவப்பு நிறம், அது நெருப்பு பூதத்துக்கான நிறம். அப்புறம் விபூதி ஒரு புகை நிறத்துல வரும், அது காற்று பூதத்துக்கான இது. அப்புறம் கடைசியா நம்ம வந்து இந்த அருகம்புல்லுல மாலையோ இல்லைன்னா அந்த அருகம்புல் சாறையோ கூட ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பச்சை நிறம் வந்து ஆகாய பூதம். அந்த காலங்கள்ல வந்து நம்ம கோயில்கள் இந்த கருப்பசாமி இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான 5 வித அபிஷேகங்கள் தான் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
பச்சரிசியில அபிஷேகம் பண்ணா கடன் போகும், தேன்ல அபிஷேகம் பண்ணா குழந்தைக்கு இப்படி இருக்கும், இது அதுன்னு சொல்ல சொல்ல நம்ம நிறைய பொருட்களை வாங்கி அபிஷேகம்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. உணவு பொருளை வந்து தேவையில்லாம வந்து வீணாக்கி இருக்க மாட்டாங்க. இது ஒண்ணு போன கிளாஸ்ல நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேற எதுவும் சந்தேகம் இருக்கா?